எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய தலைப்புல இந்த லேர்ன் டூ ஏர்ன் சீரிஸ்ல வேல்யூவேஷன்ஸ் பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோங்க. அதாவது நம்ம பார்க்குற வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னா, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ், தென் பிரைஸ் டு புக், டெட் டு ஈக்விட்டி இத 3யும் நம்ம வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது போக ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ், தென் ப்ரமோட்டர்ஸோட இன்டெகிரிட்டி, தென் குரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா? இதுல இன்னமுமே நிறைய கேள்விகள் வந்து வருதுங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்றேன். அதுல ஒண்ணும் ஒவ்வொரு வேல்யூவேஷன்ல இருக்கு. ஒரு சில இடத்துல பிஇ வந்து 30 விட அதிகமா இருக்கு. ஒரு சில இடத்துல பிரைஸ் டு புக் வந்து 1.5 விட அதிகமா இருக்கு. ஒரு சில இடத்துல பிஇயே இல்லாம இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு குழப்பமான சிச்சுவேஷன் வந்து உருவாக்குது. ஸோ நான் வந்து எதன் அடிப்படையில இந்த வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜெனரிக்கா சொல்றது என்ன சொல்லுவோம்? 30க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பட் 30க்கு கீழே இருக்கிற எல்லா கம்பெனிஸையும் நம்ம கன்சிடர் பண்ணிடுறோமா அப்படின்னா கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி செக்டார் எடுத்துக்கோமே. அது 30க்கு கீழே தான் ரொம்ப நாளா இருந்தது. 30லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே பிஇ வந்துகிட்டே இருந்தது, குறைஞ்சு குறைஞ்சு. இப்போ பெரிய ஐடி கம்பெனிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, விப்ரோ 20க்கு கீழே வந்திருக்கு, 19ல இருக்கு. இப்போ நான் வந்து அதை கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் 21, 22, 23ல இருக்கிற ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 30க்கு கீழே இருந்தாலும் நம்ம ஏன் இதை கன்சிடர் பண்றது இல்லை அப்படின்ற கேள்வி வந்து நிறைய இருக்குங்க. அதாவது யூஎஸ்ல இன்ஃபிளேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால ஐடி கம்பெனிஸ் இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து இந்த ஹையர் வேல்யூவேஷனுக்குள்ள போகாம இன்னும் கீழே இறக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஹையர் பிஇல, அதாவது 20 to 30 இந்த ரேஞ்சில் இருக்கிறதே நம்ம வந்து இப்போதைக்கு ஹையர் பிஇ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். 30 தான் த்ரெஷ்ஹோல்டா இருந்தாலும் கூட. அதே நேரம் இந்த பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், தென் கோல்ட் லோன் கம்பெனிஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ரிஃபர் பண்றது பிஇ வந்து 10 கீழே இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் பெரும்பாலும். இப்போ நம்ம வந்து ஸ்மால் கேப் பார்த்து வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, சவுத் இந்தியன் பேங்க் 10 கீழே தான் இருக்கு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 10 கீழே தான் இருக்கு. இது ரெண்டுமே வந்து புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. அதே மாதிரி கர்நாடகா பேங்க்கும் 10 கீழே தான் பிஇ இருக்கு. பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 31, 32ல இருக்கு. அந்த செக்ட்ரல் பிஏ விட அதிகமா இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டா ஒரு பெரிய பேங்க் எடுத்துக்கோமே, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இவங்க எல்லாத்த விட ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உடைய பிஇ வந்து அதிகமாயிடுச்சு இப்போ. ஸோ அதுக்கு என்ன காரணம்? இப்போ சமீபத்தில் என்னோட லிங்க்டின்ல கூட நான் அந்த போஸ்ட்டை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருந்தேன். வைத்தியநாதன் அவர்கள் எழுதியிருந்தாரு. இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டார்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் அதிகமான ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு. தொடர்ந்து 4 குவார்டரா ப்ரொவிஷன் எடுத்துருக்காங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ அந்த ப்ரொவிஷன்னாலேயே உங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து குறைஞ்சதுல பிஇ வந்து அதிகமாகிற மாதிரி தெரியுது. பட் கம்மிங் குவார்டர்ஸ்ல ப்ராஃபிட் கூடுறப்ப பிஇ ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில நம்ம இன்னமும் பிஇ 30க்கு மேலையும் போறதுக்கு அப்புறமே கூட ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை கன்சிடர் பண்றோம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே இருக்கு. இது ஒரு முக்கியமான காரணங்க. அதே மாதிரி கோல்ட் லோன் கம்பெனிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் எடுத்துக்கோமே, பிரைஸ் டு புக் வந்து 1.56ல இருக்கு. ஸோ இப்போ 1.5க்கு கீழே தான் நம்ம பெரும்பாலும் கன்சிடர் பண்ணுவோம். பட் மணப்புரம் ஃபினான்ஸ் இப்போ வந்து 170லேருந்து உடனே ஒரு 230க்கு போயிடுச்சு. ஸோ கீழே வர்றப்ப அதை கன்சிடர் பண்ணலாம். கோல்டு லோனுக்கு நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம், சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இது எல்லாமே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கூட பேசணும். சுகுமாரன் நாயர் அவர்கள் டிஎம்பி உடைய எம்டி சிஇஓ, எங்களோட டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோ ஒரு 40% இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ கோல்ட் லோன் பிசினஸை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் அப்படின்றது பயங்கரமா வந்துருச்சு. அது போக மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டார்லயும் நல்ல சான்ஸ் இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல. மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டார் வந்து பாட்டம் அவுட் ஆக போகுது. மேபி இந்த குவார்டரோ இல்ல போன குவார்டரோ பாட்டம் அவுட் ஆகலாம், இல்ல ஆயிருக்கலாம். ஸோ பாட்டம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரிவர்ஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல கெயின் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு முத்தூட் மைக்ரோஃபின், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, தென் சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், தென் பந்தன் பேங்க் இவங்க எல்லாருக்குமே மைக்ரோ ஃபைனான்ஸ் எக்ஸ்போசர் அப்படின்றது கிரேட்டர் தென் 50% இருக்கு. பட் அந்த கம்பெனிஸ் எல்லாமே பிரைஸ் டு புக் 1 விட கம்மியா இருக்கு. பிஇ வந்து கம்மியா தான் இருக்கு. குறிப்பா ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்கு பிஇயே கிடையாது, நெகட்டிவ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நெகட்டிவ் பிஇ இருக்கு, அப்பயும் நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா என்ன காரணங்க? பிரைஸ் டு புக் 1.5 1 விட கம்மியா இருக்கு, அதனால கன்சிடர் பண்றோம். தென் இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம். இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்றது தொடர்ந்து நிலவிக்கிட்டே இருக்காது. இது வந்து ஒரு முக்கியமான செக்மெண்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ். இந்தியா மாதிரி டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு அந்த செக்டரா அப்படியே தூக்கிட முடியாது. ஸோ தொடர்ந்து அது க்ரோ ஆகும். ஃபியூச்சர்ல அது நல்ல ப்ராக்ரஸ் காட்டும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கை. ஃபெடரல் பேங்க் உடைய எம்டிசிஓ கேஎஸ் மணியன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, இதே நிலைமை அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்காது, சுச்சுவேஷன் வந்து இன்னும் ஒரு 6 monthsல மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ
அதனால நெகட்டிவ் பிஇ இல்லை பிஇ இல்லைனாலும் கூட இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டரில் ஒரு சில ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அடுத்து இந்த ஃபார்மா செக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறதே எடுத்துக்கலாம். டாக்டர் ரெட்டி, நாட்கோ, ஜைடஸ் எல்லாமே வந்து பிஇ 20க்கு கீழே. நம்ம வந்து இது எல்லாமே லார்ஜ் கேப், மிட் கேப். இப்போ நாட்கோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10க்கு கீழே தான் இருக்கு. தென் ஜைடஸ், டாக்டர் ரெட்டி எல்லாமே வந்து டெட் ஃப்ரீ. இந்த 3 கம்பெனியுமே வந்து டெட் கிடையாது. பட் ஒரு சில நிறுவனம், அதாவது ஸ்மால் கேப் கம்பெனிஸ், இப்போ கேப்லின் பாயிண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் பி வந்து 28ல இருக்கு. டெட் டு ஈக்விட்டி கிடையாது. பட் ஹையர் வேல்யூவேஷன் அப்படின்றதுனால நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணாமல் வச்சிருக்கோம். ஸோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் 20 தான் சேஃபர் சைடாக எடுத்து வச்சிருக்கோம். தென் டெட் டு ஈக்விட்டியும் இல்லாத மாதிரி பார்த்து வச்சிருக்கோம். ப்ரைஸ் டு புக் 1.5 அப்படின்றத நம்ம வந்து ஃபார்மாவுக்கு பார்க்க முடியாது. அதே தாங்க எஃப்எம்சிஜிக்கும். எஃப்எம்சிஜி நிறைய கம்பெனி வந்து 30க்கு மேலே தான் இருக்கு. 30க்கு பக்கத்தில் இருக்கிறது யார் யார் அப்படின்னா இமாமி, ஜோதி லேப்ஸ் இருக்கிறாங்க. தென் ஹிந்துஸ்தான் யூனிலிவர், தென் நெஸ்லே, தென் பிரிட்டானியா, இவங்க எல்லாமே வந்து 50க்கு மேலே இருக்கிறாங்க. டாபர் அதுவும் வந்து 50க்கு மேலே. ஸோ ஐடிசி இது எல்லாத்தையும் விட கம்மி. எவ்வளோ இருக்கு? 24 பிஇல இருக்கு. ப்ரைஸ் டு புக்னு பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் இருக்கும். எஃப்எம்சிஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் டு புக்கை கன்சிடர் பண்ண முடியாது. நம்ம எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸையும் டெட் டு ஈக்விட்டியையும் கன்சிடர் பண்ணலாம். இப்போ பிஇ எடுத்துக்கிட்டிங்கன்னா 24ல இருக்கு ஐடிசி. டெட் டு ஈக்விட்டி 0, கம்பெனிக்கு கடனே கிடையாது. அதனால நம்ம வந்து அதை தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென் ஆட்டோ செக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 2 நிறுவனத்தை பார்க்குறோங்க. ஒன்று வந்து ஹீரோ மோட்டர் கிராப், இன்னொன்று வந்து டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, ஹீரோ மோட்டர் கிராப்க்கு கடன் கிடையாது அப்படின்னு வச்சுக்கோமே. ப்ரைஸ் டு புக் ரெண்டுலையுமே பார்க்க முடியாது. பட் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் 10க்கு கீழே தான் இருக்கு. ஹீரோ வந்து 20க்குள்ளே தான் இருக்கு. 2 வீலர் செக்மெண்ட்ல ஹீரோ மோட்டர் கிராப் தான் சீப். 4 வீலர் செக்மெண்ட்ல டாடா மோட்டார்ஸ் தான் சீப். மற்ற எல்லாமே 30க்கு மேலே. மஹேந்திரா மஹேந்திராவாக இருக்கட்டும், இல்லை மாருதி சுசுகி 25ல இருக்கு. ஐஷார் மோட்டார்ஸ் 31, 32ல இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இவங்க 2 பேருக்குமே ஒரு சிக்னிஃபிகண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் ஷேர் இருக்கு. அவங்க எல்லாம் ஒரு சைடு க்ரோ ஆகுறாங்கன்னா இவங்க வண்டியும் ஓடும். ஸோ இவங்க வண்டி ஓடுறப்ப இவங்களும் வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் ஒரு டிசைரபிள் மார்க்கெட் ஷேர் இருக்கும். அதனால நம்ம வந்து ஆட்டோ செக்டர் பொறுத்த வரைக்கும் இது 2 இப்போதைக்கு கன்சிடர் பண்றோம். ஃபியூச்சர்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ மோட்டர் கிராப் வந்து பிஇ வந்து 25க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ வேல்யூவேஷன் சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ்ல அக்ராஸ் த செக்டார் நம்ம வந்து இப்படி தாங்க பார்க்குறோம். இப்போ இன்சூரன்ஸ் செக்டார்னு எடுத்துக்கோமே. நம்ம பார்க்குற 2 கம்பெனிஸ்ல ரொம்ப முக்கியமான கம்பெனி ஐசிஐசிஐ லம்பார்டு, இன்னொரு கம்பெனி ஸ்டார்ஹெல்த். ஸ்டார்ஹெல்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் போரா இருக்கு, கன்சிடர் பண்றதுக்கு அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். அதனால ஐசிஐசிஐ லம்பார்டை தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். அதுக்கு பிஇ 33, 34ல இருக்கு. வேற வழி இல்லை, அவ்வளோ வேல்யூவேஷன் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு பூமிங் ஃபீல்டு. இந்தியா மாதிரி டெவலப்பிங் நேஷன்ல இன்சூரன்ஸ் வந்து இன்னும் பெனட்ரேட் ஆக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக கொடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதே மாதிரி ஹையர் பிஇஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளப் மஹேந்திரா இருக்கு. கிளப் மஹேந்திராவும் நம்ம வெயிட் பண்ணி தான் வாங்குறோம். இன்னமும் பிஇ குறையட்டும்னு தான் பார்க்குறோம். பிஇ 30க்கு மேலே தான் இருக்கு. அதே மாதிரி டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அவங்களுக்கு குறைஞ்சிருக்குது, ரெவென்யூ குறைஞ்சிருக்குது, நெட் அவுட்புட் குறைஞ்சிருக்கு. அதனால பிஇ அதிகமாக தெரியுது. அதற்கும் நம்ம என்ன சொன்னோம், பிஇ அதிகமாக இருந்தாலும் ப்ரைஸ் டு புக் 1.5 வந்தால் நம்ம கன்சிடர் பண்ணலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். ப்ரைஸ் டு புக் 1.5க்கு பக்கமாக வருது, அதாவது ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 110 ரூபாய் கிட்ட வருது அப்படின்னா நம்ம வந்து தைரியமாக அதை கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம், பிஇ அதிகமாக இருந்தாலும் கூட. அதே மாதிரி டாடா கெமிக்கல்ஸ்ல நிறைய கேள்விகள் வருங்க. என்ன அப்படின்னா டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் பிஇ இல்லை பிஇ கிடையாது. அதை எதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணணும்? கடனும் இருக்கு, டெட் டு ஈக்விட்டி 0.29 இருக்கு. அதை ஏன் வந்து நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்ற கேள்விகள் நிறைய வருங்க. டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் கடனை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அது டாடா குரூப் கம்பெனி, பெரிய பேக்கப் அவங்கள்ட்ட இருக்கு, டிசிஎஸ் இருக்கு, அதர் குரூப் கம்பெனிஸ் நிறைய இருக்கிறாங்க. ஃபண்டு தேவைப்பட்டா கொடுப்பாங்க, எவ்வளோ கேபெக்ஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுல என்ன நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் புக் வேல்யூக்கு கொஞ்சம் கம்மியாவே ஷேர் பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகுது. புக் வேல்யூக்கு கீழே இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் கம்பெனி கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப அபூர்வங்க. இது வந்து ஒரு மிட் சைஸ் கம்பெனி கூட, நல்ல ப்ரமோட்டர்ஸ், சோடா ஆஷ் பிஸ்னஸ் இருக்கு. ஸோ அதனால இதை தொடர்ந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸை வச்சு நம்மள்கிட்ட கேட்குற இன்னொரு 2 ஷேர் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஜோதி லேப்ஸ், இன்னொன்று வந்து டாடா பவர். நம்ம வந்து டாடா பவர் 30 பிஇ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, 350 வரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது 350க்கு வந்துட்டு திருப்பி 390க்கு போயிடுச்சுங்க. அதே மாதிரி ஜோதி லேப்ஸ் வந்து குறையணும், 36 இருக்கு பிரைஸ் டு ஏர்னிங்ஸ், அது வந்து இன்னும் குறையணும். ஸோ ஜோதி லேப்ஸை கன்சிடர் பண்றதுக்கு நம்ம ஐடிசிஏ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து. ஸோ பேஸ்ட் ஆன் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம அடுத்து டார்கெட் பண்ணியிருக்க செக்டர் அப்படின்றது ஐடி செக்டர் தாங்க. நம்ம அந்த ஐடி கெயின்ஸ் யாருக்குமே கடன் கிடையாது, அதுல நம்மளுக்கு ரொம்ப நல்ல செய்தி. அது போக நம்மளுக்கு எம்ஃபேசிஸ் அப்படின்ற நிறுவனம்,
நிறைய பேர் வந்து ஏஐ செக்டார்ல நம்ம கிட்ட ஸ்டாக்கே இல்லை அப்படின்னு சொல்லி பல தடவை கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எம்ஃபேசிஸ் வந்து 30 கீழே வந்துருச்சு. அதுக்கும் கடன் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கன்சிடர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா 30க்குள்ள தான் இருக்கு. குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில். பட் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. அடுத்து பிரைஸ் டு புக் இந்த வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், என்பிஎஃப்சிஸ், தென் கோல்ட் லோன் கம்பெனிஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த பிரைஸ் டு புக்கை பார்ப்போங்க. நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா 1.5க்கு கீழே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து இன்னுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அப்படின்ற கம்பெனியை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தோம். எப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸ் டு புக் 1.5 நெருங்குறப்ப நம்ம கன்சிடர் பண்ணோம். பட் இப்போ ப்ரைஸ் டு புக் 1.5 விட அதிகமாகிடுச்சுங்க. நம்ம 150ல சொன்னோம். இப்போ வந்து இது 200க்கு பக்கமாக போயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி மணப்புரம் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் டு புக் 1.56 பக்கமாக இருக்குது. நம்ம வந்து வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணலாம். பட் மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த க்ளோஸ் டு 1.5 அப்படின்றதுனால ஒரு 200 வரைக்கும் வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணுறது நல்லதுங்க. இது ரெண்டை தவிர மற்ற பேங்கிங்கு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மைக்ரோ ஃபினான்ஸ் மற்ற எல்லாமே வந்து ப்ரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்குது. இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.28 கிட்ட இருக்குது ப்ரைஸ் டு புக். அதையும் நம்ம தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் டு புக் கரெக்டாக 1 கிட்ட இருக்குங்க. இப்போ சமீபத்தில் 600 போச்சு. பட் நம்ம 1000 சொல்லிட்டு தான் இருக்கோம். இண்டஸ்இண்ட் பேங்கோட ப்ரைஸ் டு புக் 1.3 இருக்கப்பயே நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே தான் இருந்தோம். அது ப்ரைஸ் டு புக் 0.8 வரைக்கும் வந்தது. அதாவது 600, 610, 20க்கெல்லாம் வந்தது. அப்பயும் நம்ம சொன்னோம். இப்போ 820, 25ல இருக்கு. 843 நினைக்கிறேங்க புக் வேல்யூ. ஸோ ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி புக் வேல்யூக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற கம்பெனி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும். இப்போ ரீசெண்டாக ரிலையன்ஸ் கேபிட்டல் அக்வயர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கம்பெனி ஒன்று கிடச்சிருக்கும். தென் இன்சூரன்ஸ் கம்பெனி கிடச்சிருக்கும். ஸோ கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆவாங்க. சமீபத்தில் சிஇஓ, டெப்டி சிஇஓ, சிஎஃப்ஓ எல்லாமே வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க அந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல வந்த மிஸ்ஷாப் காரணமாக. ஸோ கம்பெனி வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. புது சிஇஓ, சிஎஃப்ஓ, டெப்டி சிஇஓ எல்லாமே போட்டுருவாங்க. இப்போதைக்கு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், போர்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து பேங்கை ரன் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ அப்ரூவல் கேட்டிருந்தாங்க. ஆர்பிஐ வந்து அப்ரூவல் கொடுத்த மாதிரி தான் தெரியுது. ஸோ கம்பெனியோட நல்ல வேல்யூவேஷன், நல்ல ப்ரமோட்டரில் இருக்கிறாங்க. இது வந்து லார்ஜ் கேப். தென் இந்த ப்ரைஸ் டு புக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே 1க்கு கீழே தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு சவுத் இந்தியன் பேங்காக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்காக இருக்கட்டும், இல்லை கர்நாடகா பேங்காக இருக்கட்டும், எல்லாமே ப்ரைஸ் டு புக் 1 விட கம்மி. வேல்யூவேஷன் நல்ல வேல்யூவேஷன் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸு. பட் ப்ரைஸ் டு புக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அதை நம்ம வந்து தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தென் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் எடுத்துக்கிட்டாலும் இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 2 பேருக்குமே மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக் இருக்குது. அதை விட்டுருவோமே. பேங்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பந்தன் பேங்க் இப்போயுமே புக் வேல்யூக்கு ரொம்ப க்ளோஸாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பியும் கம்மியாக தான் இருக்கு. அதர் பேங்க் மைக்ரோ ஃபினான்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கிற பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா பந்தன் பேங்க் 50%க்கு மேலே எக்ஸ்போஷர் இருக்கு, நல்ல வேல்யூவேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். தென் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னாலும் சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அதுவும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. புக் வேல்யூக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி தனி வீடியோவே போட்டிருந்தோம். தென் என்பிஎஃப்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, தென் முத்தூட் மைக்ரோஃபின் இது ரெண்டுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பிஇ இல்லைனாலும் ப்ரைஸ் டு புக் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். 0.5ல இருக்கு ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. முத்தூட் மைக்ரோஃபின் எடுத்துக்கிட்டோம்னா 0.7 to 0.9 இந்த ரேஞ்சில் தாங்க இருக்கு ப்ரைஸ் டு புக். ரெண்டுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ரிஸ்க் ஜாஸ்திங்க, அதான் ஒரே ஒரு விஷயம். இந்த பேங்கிங்கு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், தென் கோல்ட் லோன் கம்பெனிஸ் இதை தவிர வேற எதுலையுமே நம்ம ப்ரைஸ் டு புக்கை பார்க்க முடியாதுங்க. ஏதாவது டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைச்சது அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். குறிப்பாக எஃப்எம்சிஜியாக இருக்கட்டும், இல்லை ஆட்டோவாக இருக்கட்டும், இல்லை எனர்ஜி செக்டராக இருக்கட்டும், இல்லை ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும், இந்த ப்ரைஸ் டு புக் 1.5 அந்த ரேஞ்சில் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. கிடைச்சா நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் கடன் இல்லாமல் இந்த செக்டார்ல எல்லாம் ப்ரைஸ் டு புக் 1.5ல கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப சிரமம். குறிப்பாக லார்ஜ் கேப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம ஹீரோவுக்கோ, இல்லை டாடா மோட்டார்ஸ்க்கோ, இல்லை ஐடிசிக்கோ, இல்லை ஜைடஸ், டாக்டர் ரெட்டி, நாட்கோ இதுக்கெல்லாம் வந்து இந்த ப்ரைஸ் டு புக்கை பார்க்கறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் டு புக் ரொம்ப க்ளோஸாக 1.5க்கு க்ளோஸாக இருக்கிற ஃபார்மா ஸ்டாக் அப்படின்னா பயோகானுங்க. 1.8 இருக்கு ப்ரைஸ் டு புக். நான் 1.5க்கு கீழே இருந்தப்பே கன்சிடர் பண்ணிட்டேன். அதை ரொம்ப நாளாக அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒரே ஒரு சிக்கல் அப்படின்னா கடன் தாங்க. டெட் டு ஈக்விட்டி 0.8. நம்ம கடனை பற்றி பேசுகிறப்ப அதை பேசுவோம். தென் ப்ரைஸ் டு புக் கம்மியாக இருக்கிற என்கிட்ட ஷேர் அப்படின்னா காஃபி டேங்க. நானும் அதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கன்சிடர் பண்ணிட்டேன். அதோட ஷேர் ப்ரைஸ் 50, 60 இருக்கிறப்ப கன்சிடர் பண்ணிட்டேன். இன்னமும் ஹோல்ட் பண்ணுறேன்.
அடுத்து டெட் டு ஈக்விட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சொல்ற அந்த கணக்கீடு அப்படின்றது 0.10ங்க. ₹1 10 காசு கடன் இருந்தா ஓகே. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் டெட் ஃப்ரீ கம்பெனிஸ் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். இப்போ டாடா மோட்டார்ஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. தென் ஹீரோ மோட்டார்ஸ் டெட் கிடையாது. ஐடிசி டெட் கிடையாது. ஐடி கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே விப்ரோவில் டெட் கிடையாது. போய் வந்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஒரு சில கம்பெனிஸ்க்கு டெட் இருக்கு அப்படின்னா டாடா ஸ்டீலுக்கு இருக்கும். தென் டாடா கெமிக்கல்ஸ்க்கு இருக்கும் 0.29 இருக்கும். பட் டிசிஎஸ் பேக்கப் இருக்கு, டாடா குரூப் பேக்கப் இருக்கு அப்படின்றதுனால நம்ம டெட் டு ஈக்விட்டியை நம்ம பார்க்க மாட்டோம். எந்தெந்த செக்டாருக்கு டெட் டு ஈக்விட்டியை குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா ஐடி செக்டாருக்கு பார்க்கணும், ஃபார்மா செக்டாருக்கு பார்க்கணும், ஆட்டோ செக்டாருக்கு பார்க்கணும், எஃப்எம்சிஜிக்கு பார்க்கணும், கெமிக்கல்ஸ்க்கு பார்க்கணும். இது எல்லாத்துக்குமே டெட் டு ஈக்விட்டி ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க. எந்தெந்த செக்டாருக்கு டெட் டு ஈக்விட்டியை பார்க்க தேவையில்லை அப்படின்னா ஒரே ஒரு செக்டார் தாங்க. கடன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் டெட் டு ஈக்விட்டியை பார்க்க தேவையில்லை. பேங்கிங்கு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், தென் கோல்ட் லோன் கம்பெனிஸ், என்பிஎஃப்சிஸ், இன்சூரன்ஸ் செக்டாருக்கே டெட் வந்து இருக்கக்கூடாதுங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். பேங்கிங்கு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கோல்ட் லோனு, தென் என்பிஎஃப்சிஸ் இவங்க எல்லாமே வந்து கடன் கொடுக்குற கம்பெனி. அவங்க கடன் வாங்கி தான் கடனை கொடுக்க முடியும். டெட் வந்து வாங்காம என்சிடிஸ் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு மூலமாகவோ கடனை வாங்கி தான் அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியும். அதனால இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் நீங்க டெட் டு ஈக்விட்டி பார்க்க தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அது பொதுவாக இருக்கிற கருத்து தான், என்னுடைய கருத்துன்னு இல்லைங்க, பொதுவாக இருக்கக்கூடிய கருத்து தான். ஆனா மற்ற செக்டார்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டெட் டு ஈக்விட்டியை ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க ஒருவேளை ஸ்மால் கேப் உங்களுக்கு வேணும், மிட் கேப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த டெட் டு ஈக்விட்டியை பார்க்கணுங்க. 0.10 அப்படின்ற கணக்கீடை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல தடவை சொல்லியிருக்கோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பயோகான் இருக்கு அப்படின்னா அதை ஏன் நம்ம வந்து இன்னும் வாட்ச் லிஸ்ட்லயோ மெயின் லிஸ்ட்லயோ ஆட் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு காரணம், டெட் டு ஈக்விட்டி 0.8. அதே மாதிரி தாங்க காஃபி டேவும் புக் வேல்யூக்கு ரொம்ப ப்ரீமியம் ப்ரைஸ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் கடன் இருக்கு 0.4. அதனால தான் நம்ம காஃபி டேயும் ஆட் பண்ணாமல் வச்சிருக்கிறோம். ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி. நான் பர்சனலாக கன்சிடர் பண்ணியிருந்தாலும் நான் வந்து அதை ஆட் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த 3 வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸையும் வந்து டிஃப்ரெண்ட் செக்டாருக்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். தென் ப்ரொமோட்டர்ஸ் வந்து நல்ல ப்ரொமோட்டர்ஸா அப்படின்றத எந்த கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுங்க. ப்ரொமோட்டரோட இன்டெகிரிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு 70% மேலே ஸ்டேக் வச்சுருந்தாங்க அப்படின்னா ரியலி குட். ஒரு சில நிறுவனங்களுக்கு இப்போ டாடா குரூப் கம்பெனிஸ்க்கே, டாடா மோட்டார்ஸ்க்கே ஒரு 40% பக்கமாக தான் இருக்கும். ஒரு சில டாடா குரூப் கம்பெனிஸ்க்கு 36, 30 எல்லாம் இருக்கக்கூடிய வழக்கங்கள்லாம் இருக்குங்க. நம்ம டாடா குரூப் பற்றி நல்லா தெரியும், அதனால நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு, தென் ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனிஸ்க்குலாம் ப்ரொமோட்டர் யாருமே கண்டுபிடிக்கிறதே கஷ்டங்க. நம்ம எதுக்கு நல்ல ப்ரொமோட்டராக இருக்கணும், பெரிய கம்பெனியாக பார்க்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தது அப்படின்னா உடனே நம்மளுக்கு விஷயம் தெரிய வரணும். இந்த ஸ்மால் கேப், மிட் கேப், சின்ன சின்ன கம்பெனிஸ்ல எல்லாம் நியூஸ் வெளில வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகுங்க. அதுக்குள்ள ஷேர் பிரைஸ் பயங்கரமா விழுந்துரும். அதனால தாங்க பெரும்பாலும் இந்த ஸ்மால் கேப், மிட் கேப் கம்பெனிக்குள்ள ரொம்ப கவனமா உள்ள போக வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேப், மிட் கேப்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். இயர் ஆன் இயர் growth அப்படின்றது நல்லா இருக்கும். ஆனா கடன் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ், கடன் இல்லாத கம்பெனிஸ் வந்து growth கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இயர்லி ஒரு 10% தான் க்ரோ ஆவாங்க. 25-30%லாம் அவங்களால க்ரோ ஆக முடியாது, கஷ்டம். பட் கன்சிஸ்டன்சியா டிஃபென்சிவா நம்ம ப்ளே பண்றதுக்கு லார்ஜ் கேப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்றது தப்பே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா யங் ஏஜஸ்லேயே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ், தென் ப்ரொமோட்டர்ஸோட இன்டெகிரிட்டி இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு யங் ஏஜஸ்ல ரிஸ்க் வந்து எடுக்கலாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னா இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் வந்து இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஒரு 1 or 2 இயர்ல நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். பட் மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்டாக்லாம் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். தென் எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, தென் டேட்டா சென்டர்ஸ் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து எலிவேட்டட் வேல்யூவேஷன்ஸ்ல தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஃபேசிஸ் மட்டும்தான் கீழே இருக்கு. மிச்ச பெர்சிஸ்டன்ட், கோஃபோர்ஜ் எல்லாமே எலிவேட்டட் பிஇஸ்ல தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கை கன்சிடர் பண்றதுக்கு யங் ஏஜஸ்ல நீங்க வந்து கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 15-20 இயர்ஸ்ல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி எஃப்எம்சிஜிஸ் வந்து ஹையர் எலிவேட்டட் ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்ல தான் இருக்கு. இப்போ இமாமியோ ஜோதி லேப்ஸோ நீங்க கம்பேர் பண்றீங்க ஐடிசியோட அப்படின்னா இமாமி, ஜோதி லேப்ஸ் மற்ற எல்லாருமே ரொம்ப காஸ்ட்லி. பட் நீங்க ஏர்லியர் ஸ்டேஜஸ்லேயே கன்சிடர் பண்றதுக்கு, யங் ஏஜஸ்லேயே கன்சிடர் பண்றதுக்கு இந்த பிஇ, பிரைஸ் டு ஏர்னிங்ஸை கொஞ்சம் ஹையர் லெவலில் கன்சிடர் பண்ணுறதுனால தப்பு இல்லை. பட் 30க்கு கீழே கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கும். பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்றத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்க எவ்வளோ பே பண்ண போறீங்க, நெவர் ஓவர் பே. இந்த வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம வந்து ஒரு ஷேரை அதிகமாக விலை கொடுத்து வாங்கிடக்கூடாது. அதிகமாக விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து குறையும்.
இதை தாங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகுறத குறைக்கலாம், ரிட்டர்னை வந்து கூட்டலாம். இதை தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.